அழகே புரிந்திட்டு அடிநாயேன் அரற்றுகின்றேன் உடையானே, திகழான் என்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய். புகழே பெரிய பதம் எனக்கு பிராண நீ தந்து அருளாதே. குலகா கோல மறையோனே கோனே என்னை குலைத்தாயே. அழகே புரிந்திட்டு அடிநாயேன் அரற்றுகின்றேன். என்னுடைய சித்த அழகு நான் ஏதோ சொல்றேனே தவிர அடிமையாக இருந்துகிட்டு நான் சுதந்திரமா நினைக்கிறேன்னு என்னுடைய சித்தம் முன்பாலே தான் இருக்கு. சித்த அழகு புரிந்துட்டுத்தான் நான் உன்னை நினைக்கின்றேன். சித்தத்துக்குள்ள கபடு சூது வேற எந்த விதமான வெகுளி மயக்கம் எதுவுமே இல்லை. உன் அனுபவம் உன் அருள்நிலையை தவிர வேற கிடையாது. அழகே புரிந்துட்டு அடிநாயேன் அரற்றுகின்றேன். நான் இணைந்த பிறகு பிரிந்த அனுபவம். இந்த சினிமா பாட்டுல நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு பாட்டு உண்டு. சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது, ஒரு நடுத்தர வயசுல இருக்கும்போது ஒரு பாட்டு உண்டு. இறைவன் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் என்னோ காதலித்து கண்ணீர் வலையில் விழ வேண்டும், அவன் என்ன அவன் மனிதனா பிறக்கணும், அருள் அனுபவத்தை பெறணும். நான் இந்த பாட்டு நினைக்கும் போது அப்புறம் ஒரு வாட்டி வயல்வெளியில நடந்து போயிட்டு இருந்தேன். இந்த பாட்டு என் காதுல விழுந்துச்சு. அவனை பிரிந்து வாழக்கூடிய நிலை என்னன்னு அவன் பிறந்தாதான் தெரியும், மீது யாருக்கும் தெரியாது. அந்த அந்த கஷ்டம் என்னன்னு இது முழுமையா தெரியாது. இந்த 2 வரி விழுந்தது. அந்த நடு வரப்புல போயிட்டு இருக்கும்போதே எனக்கு அப்படியே உடல்ல அங்கேயும் ஆட்டம் கண்டிச்சு நடு வரப்புல இருந்துட்டேன். அப்புறம் அங்க நாத்து பறிக்கிறவங்க எல்லாம் எனக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு பக்கத்துல நின்றுட்டு, அப்புறம் இது நாடவர் நம்தம்மை ஆர்ப்பா அவங்க எத்தனை வருஷம் என்னைய பாத்துருக்குறாங்க, நாமும் அவர் தம்மை ஆர்ப்பா இருப்பேன்னு அந்த அம்மா சாமி வந்துட்டு இருக்குன்னு போயிட்டாங்க. அப்புறம் எந்திரிச்சு சொன்னீங்கம்மா நீங்க இது வெளியே வாங்கம்மா, கரை வெளியே வாங்கம்மா, நீங்க வயல் வெளியே வரும்போது இப்படி மாதிரி நீங்க சாமி கும்பிட்டு கீழே விழுந்துருவீங்கம்மா, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அருள் அனுபவத்தை இழந்தால் அந்த துன்பம் எப்படி இருக்குன்னு அவன் மட்டும்தான் உணர முடியும், வேற யாரும் உணர முடியாது. அதனால சொல்றாரு, அழகையை புரிந்திட்டு அடிநாயேன் அரற்றுகின்றேன் உடையானே. நான் உன்னை பிரிஞ்சு எப்படி இருக்கிறேன்னு அரற்றுறதை தவிர வேற அதுக்கு ஈக்குவலா வேற எதுவும் சொல்ல முடியாது. அரற்றுகின்றேன் உடையானே, திகழான் என்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டார். திகழும் திருமேனின்னா உருவத் திருமேனி, திகழான் என்ற திருமேனின்னா உருவம் கடந்த திருமேனி. அது உணர்வுக்கு மட்டும் புலப்படக்கூடியது. என்னை நீ பணி கொண்டும் போது ஆட்கொள்ளும் போது உருவம் கடந்த ஒரு அருள் அனுபவ நிலை ஒன்று உள்ளதுன்னு சொல்லி வெளிமண்டலத்தில் போய் ஆட்படுத்தி வச்சார். அப்போ அந்த வெளி அனுபவ நிலையில் என்னை தூயும்படியான ஒரு கருணையை பண்ணிவிட்டு திகழான் என்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய். அப்போ உன்னுடைய திருமேனி இதுதான்னு காட்டி அதுக்கு எனக்குள்ள பணி கொண்டாய். அப்புறம் அது வழியாகவே நான் மீண்டும் உடற்கூட்டுக்குள் புகுந்தேன். அப்போ உன்னுடைய சிந்தனையை நிந்தனக்காக்கி நாயினேன், தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கினேன். அப்ப இறைவன் தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்குரோ சதுரன். அவன் தன்னை கொடுத்தான், என்னை ஏன்று கொண்டான். அப்ப நான் சிந்தனையை கண்ணினை பொதுக்காக்கி பெற்ற போது கிடைத்த அருள் அனுபவம் இது. திகழான் என்ற திருமேனி, அந்த திருமேனி காட்டி என்னை பணி கொண்டான். அவன் வேற எந்த மாதிரி இதையும் காமிக்கல. அப்ப நான் எனக்கு என்னுடைய உண்மை பெருக்கமாம் தன்மை என்னன்னு கேட்கும் போது அவன் இதுதான் திகழான் என்ற திருமேனி. இது திகழும் திருமேனி அல்லப்பா, உணர்வின் திருமேனி. அதனால திகழும் திருமேனி நிலைத்த திருமேனிங்கிறது இந்த உணர்வுக்கு உட்பட்ட திருமேனி. அதை காட்டி என்னை பணி கொண்டான். கண்களிக்க புகை சிறிதும் காட்டாதே புருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே, பண்களிக்க பாடுகின்ற பாட்டின் விளை சுகமே, பத்தருடைய தித்திக்க பழுத்ததரிப்பதமே, மண்களிக்க வான்களிக்க மணந்த சிவகாம வல்லி என மறைகளெல்லாம் வாழ்த்துகின்ற வாம பெண்களிக்க பொதுநடம் செய் நடத்தரசே, எனது பெரும்புகள் சேவடிகளுக்கு என் அரும்பும் அணிந்தருளே. இறைவன் கண்களிக்க புகை சிறிதும் காட்டாது கலை நடுவே அவன் இந்த கண் களிப்புறுமாறு கண்ணார் முதலாய் நான் கண்டு கண் களி கூற. இந்த கண் களி கூறும் போது இது அவன் நெருப்பன்ன நின்ற ஜோதி அப்படின்னு சொல்றாரு.
அப்ப நெருப்புன்ன உடனே அதுல புகை வருமாக்கும், நம்ம கண்ணு கரிக்குமாக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. அப்படிங்கிறதுக்காண்டி கண்களிக்க புகை சிறிதும் காட்டாதே புருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கு. இது புகையே இல்லாத ஒரு விளக்கு, அது புருவ நடுவில் விளங்குகின்ற விளக்கு. இது கண்களிக்க புகை சிறிதும் காட்டாது கண் புருவ நடு விளங்குகின்ற கற்பூர விளக்கு. இந்த விளக்கொலியை பின்பற்றி நீங்கள் போய் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் மண்களிக்க வான்களிக்க மணந்த சிவகாமவல்லி என மறைகளெல்லாம் ஆழ்த்துகின்ற வாம பெண்களிக்க பொதுநடம் செய் நடத்தரசி. வாம பெண்களிக்க இடது பாகத்தில் சந்திரகலை மேலோங்கி தோன்றும் போது இது களிநடனமாக நமக்குள் தோன்றி நாம் வான்வழி பயணமாக பயணிக்கக்கூடிய ஒரு அருள் அனுபவம். இதை பற்றி சொல்லணும்னா பண்களிக்க பாடுகின்ற பாட்டின் விளை சுகம். இது நாதபிந்து தத்துவமாக ஒளி அனுபவமாக நமக்குள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அருள் அனுபவமே தவிர இதை பெரிதாக யாருக்கும் உணர்த்திடவோ அல்லது இது இப்படிதான் காமிச்சு கொடுக்கவோ முடியாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்றாரு. அதனால அழகையை புரிந்திட்டு அடிநாயேன் அரற்றுகின்றேன் உடையானே திகழான் என்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய் புகழே பெரிய பதம் எனக்கு பிராணனி தந்து அருளாதே குலகா கோல மறையோனே கோனே என்னை குலைத்தாயே. குலைத்தல்னா முதலே சொன்ன குலைதல், குலைவித்தல், அந்த மாதிரி என்னை குலைத்து அவன் உண்டு கொள்வதற்கான ஒரு கருணையை செய்தல். அதை குலைக்க பண்ணிவிட்டு நாம் குலைய மறுத்தாலும் கடைஞ்சு குலைச்சிடும். சோறு கொஞ்சம் ஒரு பேஷண்ட் யாராவது நோயாளி யாராவது இருந்ததுன்னா அவங்களுக்கு கஞ்சியா கொடுக்கணும்னா கடைஞ்சு கொடுத்தா மாதிரி இறை அனுபவத்திற்கு உருகத் தெரியாத நம்மை உருக்குவதை குலைத்தல் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இறை அனுபவத்துக்கு உருகத் தெரியாத ஒவ்வொரு மனதையும் குலைத்து உருக பண்ணிவிக்கும் அருட்கருணையே அழகே புரியும் அருட்கருணை. அதை இறைவன் எனக்கு தந்து என்னை உருக பண்ணிவித்து தன்னுடைய அருள் அனுபவங்கள் எனக்கு எல்லாம் கொடுத்தான். முதல்ல எனக்கு அவனுடைய நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒளிந்து சிவமானவா பாடி தெல்லேனம் கொட்டோமோ தேவானவா பாடி தெல்லேனம் கொட்டோமோ, அப்புறம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி அணையாண்ட இந்த மாதிரி பெரிய பதம் கொடுத்து நான் அந்த அருள் அனுபவத்தில் தோய்ந்திருக்கும் போது என்னை பூமிக்கு விரட்டி சில அருள் அடியவர்களுக்கு இந்த திருவாசகத்தை சொல்லிவான்னு சொன்ன மாதிரி இனி ஒரு பிறவியில் என்னை மீண்டும் கீழே அனுப்பி உன்னை பிரித்து வச்சிடாத அழகே புரிந்திட்டு அடிநாயேன் அரற்றுகின்றேன் உலகா போல மறையோனே நீ எனக்கு ஒரு கருணை செய்ய வேண்டும். என்ன கருணை அது? நான் இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அல்பமே நீ ஒரு அடிமைன்னு சொல்லிட்டு உன் மண்டவனம் நல்லா தெரியுதே, நீ எல்லாம் கேட்டுக்கிட்டு அடிமைன்னு சொல்றியே. ஆனா உன் மண்டவனம் இதுதான் சால அழகுடைத்தவ, நீ உன் மண்டவனம் நல்லா தெரியுது, நீ அடிமைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்கிறேன்னு. ஆனாலும் கூட கேட்கிறேன் புகழே பெரிய பதம் எனக்கு புராணம். இது மாதிரி சிவமாம் தன்மையினோ சிவமாக்கியனை ஆண்டோனோ தேவானவா பாடினோ இது மாதிரி பெரிய புராணம் தந்து உனக்கு எல்லாம் கொடுத்துருக்குறேன். அதனால இவங்களெல்லாம் ஆட்கொண்டு வான்னு சொல்லி இனி ஒரு தடவை என்னை அப்படி அனுப்பிச்சிடாதப்பா. நீ நீக்கி முன் என்னை தன்னோடு நிலாவகை தூக்கி குரம்பையில் புகை போற்றாத, உன்னோடு வச்சுக்கோ. நான் ஆர்வருவார்னு தோல் நோக்கி ஆடினேன் உன் அருள் அனுபவம் பெற்று. ஆனால் இவர்களெல்லாம் உய்ய கொண்டருள் கோலமார் பொதுவினில் வருக என்று நீ வான்னு சொல்லி பணித்தனை நான் இப்போது செய்கிறேன். இனிமேல் அந்த மாதிரி என்ன செய்யாத எளியமை பணிகளும் ஆறது கேட்பவங்கக்கூடிய சரணாகதி என்கிட்ட இருக்கு. ஆனா பெரிய பதம் கொடுத்து என்னை மீண்டும் இவர்களை எல்லாம் கடைத்தேற்றும் பணியை செய்யணும்னு சொன்னா உன்னை பிரிந்திருக்கும் துன்பம் எனக்கு மிக பெரிதாக இருக்கின்றது. அதனால நான் வேண்டும் தனையும் வாய்விட்டும் அலற முடியவில்லை. அதனால நீ எனக்கு உன்னோடு வைத்துக் கொள்ளும் ஒரு கருணையை நீ எனக்கு செய். நான் சரணாகதின்னு சொல்லிட்டு உன்கிட்ட இது மாதிரி கேட்கறது எனக்கு கேவலமா தான் இருக்கு, எனக்கு நல்லா தான் இல்லை. ஆனா கூட நான் உங்ககிட்ட விண்ணப்பம் செய்யறேன். புகழே பெரிய பதம் எனக்கு புராண நீ தந்தருளாதே புலகா கோலமறியனே கோலமறையோனே கோனே என்னை குலைத்தாய். என்னை குலைவித்து குலைத்து குலைக்கச் செய்வித்து எனக்கு நீ உண்டு கொண்டு எனக்கு நல்லருள் புரி அப்படின்னு வேண்டுவதான ஒரு பதிகம் குலைத்த பத்து இன்றோடு